Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த ஓல்ட் ஓக். திரைப்படம் வெளியான ஆண்டு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டன் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கென் லாக். திரைப்படத்தின் ரைட்டர் பவுல் லவாட்டி. இந்த திரைப்படத்தில் டேவ் டர்னர், டிஜே பேலண்டினா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எப்பா மேரி யாராவோ அவங்களும் ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இந்த ஓல்டு ஓக் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு இந்த களம் வந்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நார்தர்ன் இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா காலங்காலமாக மைன்ஸ். அங்கே இருக்கவங்க எல்லாமே மைன் ஒர்க்கர்ஸ். பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து மைன் ஷட் டவுன் பண்ணப்படுது. ஸோ அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறதுனால ஸோ மைன் ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. ஷட் டவுன் பண்ணிவிட்டு அவங்களோட வம்சாவளி தான் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க இல்லைங்களா. பெருசாக இப்போ இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு எது வாங்கினாலும் கொள்ளனாலும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ரிமோட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கிங்களேன். நார்தர்ன் இங்கிலாந்து வில்லேஜ் வச்சுக்கிங்களேன். இப்போது என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ரிலீஃப் எதுனா த ஓல்டு ஓக் அப்படின்ற ஒரு பாருங்க. அந்த பாரை யார் நடத்துகிறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலண்டைன்ன்றவர் தான் நடத்திட்டு வராரு. அவர் ரொம்ப காலமாக அந்த பாரை நடத்திட்டு வராரு. பட் அந்த பாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து. இதனிடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு சிரியன் வார் வெடிக்க ஆரம்பிக்குது. சிரியாவில் போர் வெடித்த அப்புறமா நிறைய பேர் அகதிகளாக யூரோப்பிய கண்ட்ரியில் நிறைய இடங்களில் வந்து தஞ்சம் போக ஆரம்பித்தாங்க. நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இங்கிலாண்டும் சிரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிது. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி வர சிரிய மக்களை வந்து அவங்க மிகப்பெரிய பணக்காரர்களை வசிக்கிற இடமான அதாவது வந்து கேபிட்டல்லையோ, அதாவது பிரிட்டனோட கேபிட்டல் லண்டன்லேயோ இல்லை மேஸ்டேட்ஸ்லேயோ இல்லை அங்கேயோ அந்த இடத்துலலாம் விடலைங்க. அதாவது இந்த கிராமத்தில் தான் கொண்டு வந்து அவங்கள வந்து தஞ்சம் புக வைக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தஞ்சம் புக வைக்கிறாங்க. நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்ன பிரச்சனை, அவங்க வந்த அப்புறம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கிற ஒரு கிராம மக்கள், அதாவது அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட மைண்ட்ஸ் அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிப்புள்ளாக இருக்குது. இப்போ இவங்க உள்ளே வந்த அப்புறமா இவங்க அந்த கிராம மக்கள் இவங்க மேலே கோபம் தான் படுறாங்க. இவங்க வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டா எங்களுக்கே இங்கே ஒன்றும் இல்லை, இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு. இப்போது இதுதான் வந்து இந்த படத்தோட கதைக்களம் மொத்தமாக. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். கதை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா படத்தின் நாயகனான பேலண்டின் அவர் வந்து ஓல்டு ஓக் அப்படின்ற பாரை வந்து நிறுவிட்டிருக்காரு. அவருக்கு இந்த சிரியன் ரெஃப்யூஜியாக வந்த யாரான்ற ஒரு பெண்ணுடன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ந்து எந்த இடத்துல போய் நிற்குது அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்களமேங்க. த ஓல்டு ஓக்கோட இயக்குனர் கென் லாக் வந்து இஸ் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவர். அவரோட படங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா த விண்ட் தட் ஷேக்ஸ் த பேர்லி, உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா 2016ஆம் ஆண்டு வெளியான டேனியல் பிளேக், இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு 4 வருஷம் முன்னே வெளியான சாரி வி மிஸ்ட் யூ போன்ற படங்களுடைய இயக்குனர் அவர். இந்த கதையை அவர் சூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கதையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கதையாக நான் அதை பார்க்குறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு கிராம மக்கள் அங்கே போரில் அடிபட்டு வாழ்வோமான்னு நினைக்கிற வாழ்ந்தாலே போதும், தப்பிச்சு வந்தாலே போதும்னு நினைக்கிற பல உறவுகளை விட்டுட்டு வர அகதிகள் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க அப்படின்றதே பெரிய விஷயம். அந்த கதை இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. நடந்ததை தான் அவர் எடுக்கிறார். பட் அதை எடுக்கணும்னு நினச்சதுக்கே அவர் முதல் பாராட்டுக்களை நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா அந்த விஷயம் தான் அந்த படத்தோட முதல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். இட் வாஸ் ரியலி ட்ரெமெண்டஸ் டு பிக் திஸ் திங் ஆஸ் அ ஸ்டோரி, இந்த பிளாட்டர் ஸ்டோரி எடுக்கணுன்றது. அண்ட் தென் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படம் நிறைய விஷயங்களை பேசுதுங்க. இந்த படம் வந்து ஈவன் தோ இஸ் அ லெஃப்டிஸ்ட், இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகிற போக்கில் வந்து இந்த லெஃப்டிஸ்ட் அடித்து நிறைய இடங்கள் அடிப்பார். ஒரு கேத்தட்ரலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேத்தட்ரல் இருக்கும். அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று வரும், இந்த கேத்தட்ரல் ரொம்ப வருஷம் வச்சு கட்டி, ஆனால் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இதை கட்டினவங்க, அதாவது வந்து இதை கட்டினா நான் தான் கட்டினேன்னு சொல்ல ராஜாவை விட இதை கட்டினாங்க பாருங்கள், அவங்கள தான் வந்து நியாயமாக நம்ம வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்ல வருஷம் போகிற போக்கில் இந்த கம்யூனிசம் ஐடியாலஜிஸ் எல்லாமே அவர் தட்டிகிட்டே போகிறார். எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் அடிக்கிறாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன இடத்துல ரொம்ப திணிக்காமல் அழகாக அடித்தா மாதிரி இருந்தது. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த நடிகை எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் மெயின் லீட்ஸாக பண்ண பேலண்டினா பண்ண டர்னரும் சரி, யாராவாக பண்ண எப்பா மேரியும் சரி பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப வந்து டேவ் டர்னர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா.
இந்த படத்தில் வந்து மியூசிக் அந்த இன்னொரு பார்ட் ப்ளே பண்ணுது. ரொம்ப அண்டர் பிளேடாக இருக்குது, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நிச்சயமாகவே வந்து மியூசிக் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா ஒரு அண்டர் பிளேடு ஒரு மியூசிக் தான், பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு டேரக்டர் டச்சஸ் இது மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இருந்தாலும் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பீக்குக்கு போகுது படம். அதாவது த்ரூ த டைலாக்ஸ் தான் எல்லாமே. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் சார்லின்ற வேலண்டைன் வந்து தன்னோட நண்பர் சார்லியை பார்த்து பேசுகிற ஒரு டைலாக் இதெல்லாம் பட்டாசு புரியுது அந்த இடம்லாம். அதாவது வந்து அந்த கேட்குற கேள்வி இருக்குது பாருங்கள். இப்போ அவங்க வந்துட்டாங்க, நீங்கள் என்ன உனக்கு என்ன பிரச்சனை, இங்கே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அவங்களுக்காக தான் அவங்க வந்ததுனால தான் இவ்வளோ பண்ணீங்களா, நீ எந்த நிலைமையில் இருக்கிற இந்த நாட்டில் மிகப்பெரிய பணக்காரன் நிலைமையில் இருக்கிற கேட்குற கேள்வி எல்லாம் சூப்பர். அதே மாதிரி அந்த ஒரு 5 பேர் சேர்ந்து பேசுகிற ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு வெடிக்கிற இடம்லாம் சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த படத்தோட கிளைமேக்ஸ். வாவ், ரொம்ப ஹியூமனாக, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு என்னங்க ரொம்ப ஹியூமனான ஒரு கிளைமேக்ஸ் அது. சும்மாவே கண் கலங்க வைக்கிற ஒரு கிளைமேக்ஸ். நான் கண் கலங்கிட்டேன் அந்த கிளைமேக்ஸை பார்த்து. நான் சும்மாவே எனக்கு ரொம்ப கண் கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹியூமன் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் வாஸ் வெரி டச்சிங், தட் வாஸ் வெரி பவர்ஃபுல்லாகவும் இருந்தது நான் சொல்லிக்கிறேங்க. இந்த படத்தில் எனக்கு மைனஸாக பட்டது என்னென்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அதாவது வந்து உங்களுக்கு இதுவாக போகாது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போகாது. பட் அது வந்து ஒரு சில இடங்களில் பிளாண்டாக தெரியும். கொஞ்சம் என்னடா அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட்டாக அப்படியே போதேன்ற மாதிரி தெரியும். பட் நதிக்கு இந்த மாதிரி கதைகளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் நான் பார்க்குறது. ஏன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னா கூட இட்ஸ் ஓகே தான். எனக்கு வந்து அதில் வந்து எனக்கு பெரிய வந்து ஒரு குறை தெரியல. பட் ஸ்டில் சில பேருக்கு தெரியலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்ச ரெசல்யூஷன் ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஊர்வலம் மாதிரி போவாங்க. அது அவர் வச்சிருக்க வேணான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதோட பாயிண்ட்டை வந்து ஒரு இடத்துல சொல்லிடுறாரு ஒரு இடத்துல. பட் அதை ஏன் வச்சார் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. எனக்கு பர்சனலாகவே ஒரு 2 பேரும் லாஸ்ட்டாக பேசுகிற அந்த ஒரு வசனங்கள் இருக்குது படத்தில், தேங்க்யூ தேங்க்யூன்னு, அதோடு முடிஞ்சது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் ஓகே, தட் இஸ் டேரக்டரோட இது. பட் எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் இருந்ததுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு நடந்த கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு பாம்டி ஓவருக்கு நாமினியாக இருந்ததுங்க. அதை தவிர்த்து இந்த படம் 7 வின்ஸ் அண்ட் 3 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் த ஓல்டு ஓக் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.